நான் நடிச்ச படங்கள்ல ஒரு படம் தான் செகண்ட் பார்ட்டுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைச்சு அது ஒரு பிளான்ல போட்டோம், இயற்கை 2. பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஜனா சார் நம்ம கூட இல்ல. பட் இப்பவும் பூலோகமும் அகிலன் டைரக்டர் கல்யாண் கிட்ட பேசிட்டு இருக்கோம். அவருக்கு தான் முழு கதையா தெரியும், எனக்கு லைன் மட்டும் தான் தெரியும், அவருக்கு தான் கதையா தெரியும். அவரு டிசைட் பண்ணி ஓகே பண்ணலாம்னா கண்டிப்பா இயற்கை 2 நடக்கும். பாசிட்டிவா தான் இருக்கேன். எதுவுமே எனக்கு அஃப்கோர்ஸ் நானும் ஒரு சாதாரண மனிதனா, எனக்கும் பாதிப்பு, எனக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன், எனக்கும் டிப்ரெஷன் இருக்கும். பட் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அது ஒரு ராத்திரி தான். காலையில நான் எந்திரிக்கும் போது 5:30 மணிக்கு நான் ஜிம்முக்கு போகும்போது நான் கொஞ்சம் பாசிட்டிவா இறங்கிடுவேன். காரணம் என்னடானா, அதை நினைச்சு அதை யோசிச்சு தப்பான விஷயங்கள் பண்றதை விட பாசிட்டிவா எந்திரிச்சு நம்ம பாசிட்டிவா போகலாம் லைஃப்ல. ஏன்னா அதை யோசிச்சு ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, முடிஞ்சிருச்சு, நடந்துருச்சு. அதை கடந்து வரணுங்கிறதுக்காக தான் நான் பாசிட்டிவா ரொம்ப இருக்கேன். அந்த மாதிரி எடுத்துப்பேன் எல்லாத்தையும். என் தம்பி அது எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்க எப்படி போட்டு பார்த்தாலும் நான் பாசிட்டிவா தான் பேசுவேன். நேத்து இப்போ இதே மாதிரி தான் சிவகார்த்திகேயனை கேட்டாங்க, நான் ஜட்ஜா இருந்தேன், டான்சரா இருக்கேன்னு. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு. எல்லாருக்கும் கடவுள் அமைச்சு கொடுக்கிற ஒரு ஜேர்னி தான். சோ நம்ம பாசிட்டிவா அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாம நம்மளுக்கு கொடுத்ததுக்கு நம்மளுக்கு நன்றி சொல்லி கரெக்டா இருந்தோம்னாலே நம்ம லைஃப்ல சந்தோஷமா இருக்கலாம்ங்கறத. சின்ன தோல்வி பட்டா கூட உடனே வேற விஷயத்துக்கு போயிடுறாங்க. போதை இதெல்லாமே என்னோட சர்க்கிள்ல 3 பேர் சூசைட் பண்ணிட்டாங்க. நீங்க இப்ப தெரியல எழுந்து வந்திருக்கீங்க, இப்ப ஒரு நல்ல படம் கொடுத்திருக்கீங்க. சரி, நீங்க அவங்க ஏதாவது அட்வைஸ் பண்ண என்ன பண்ணுவீங்க? உன்னோட ஃபெயிலியரையோ ஃப்ரஸ்ட்ரேஷன்லயோ டிப்ரெஷன்லயோ போதைக்கு அடிமை ஆகாம டைம் வேஸ்ட் பண்ணாம திருப்பி பிரைட்டா எந்திரிச்சு எனர்ஜியா பாசிட்டிவா நல்ல பாசிட்டிவான பீப்புளோட இருந்தா நம்மளுக்கு அந்த ஈஸியா அந்த தோல்வியை ஹேண்டில் பண்ணலாம். கடைசியா என்ன தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா கெட் அப் அண்ட் ஸ்டார்ட் மூவிங் ஃபார்வர்ட். நாளைக்கு என்னங்கிறத யோசி அப்படிங்கறது தான் என்னோட இதா வச்சிருக்கேன் நான். ஏன்னா ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் யூ கான்ட் டு எனிதிங் அபௌட் இட். வந்திருக்க உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்களை பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட படத்தோட ப்ரிவியூல நானே உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். படம் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இந்த படம் கம்ப்ளீட்டா புது தயாரிப்பாளர், புது டைரக்டர், புது டீம் எல்லாருமே ஒரு பாசிட்டிவா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்கோம். கண்டிப்பா ஒரு விஷயம் என்ன இந்த படத்துல என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னா, தோல்வியும் வெற்றியும் வாழ்க்கையில ரொம்ப சகஜமான விஷயம். அதை ரெண்டுமே பாசிட்டிவா பேலன்ஸ்டா போனோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். என்ன சொல்ல போனா தோல்விங்கிறது தான் இட் இஸ் த ladder for success. அதை நம்ம ரொம்ப பாசிட்டிவா எடுத்து விடாமுயற்சியாம நம்ம ட்ரை பண்ணிட்டே இருந்தா சக்சஸ் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னதான் படம் பண்ணாலும் கடைசியா உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட என்கரேஜ்மெண்ட்டும் உங்களோட எழுத்துல தான் இந்த படத்தோட வெற்றி இருக்கு. இது வரைக்கும் என்னை ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இது எனக்கு 23வது வருஷம் சினிமாவில். கண்டிப்பா இந்த படத்தையும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நீங்க எல்லாரும் இந்த படத்தை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ரெனாண்ட் ஆக்டர் ஷாம் சார் மாதிரி ஒரு பர்சன் கூட ஒரு நல்ல கதையில நல்ல டீம்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுவும் அது தியேட்ரிக்கல் ரிலீஸ் ஆகுதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இட்ஸ் அ வெரி பிக் பிளெஸிங். ஸோ ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க எல்லாம் படம் பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ சப்போர்ட் மீ அண்ட் விஷ் மீ ஆல் த வெரி பெஸ்ட். நான் இன்னும் மேலும் மேலும் வளர வாழ்த்துங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய முதல் படம் அஸ்திரம். எல்லாரும் பார்த்திருப்பீங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நீங்க உங்க மூலியமா தான் மக்களுக்கு கொண்டு போய் சேரணும்னு நம்புறேன். முடிஞ்ச அளவுக்கு படத்தை சஸ்பென்ஸை ரிவீல் பண்ணாம பாசிட்டிவிட்டி மட்டும் சொல்லுங்க. நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட ஃபர்ஸ்ட் படம். எனக்கு டைரக்டருக்கு, டீமுக்கு எல்லாருக்குமே ஷாம் சார் பத்தியும் ஹீரோயின் மேம் பத்தியும் டெக்னீஷியன்ஸ் பத்தியும் நிறைய பேசணும்னு ஆசை. பட் இதுக்கான மேடைன்னு ஒன்று அமையும் போது நிறைய அதை பத்தி பேசுவேன். அண்ட் பல நாள் கனவு ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்றது இன்னைக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது அது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். மார்ச் 7th படம் ரிலீஸ் ஆகுது. ஆடியன்ஸும் பார்த்து நல்ல ரிவ்யூ சொல்லுவாங்கன்னு நம்புறேன். உங்களோட சப்போர்ட் எதிர்பார்த்து காத்திருக்கும். தேங்க்யூ சார். லாஸ்ட் எபிசோட் வாங்க எடிட்டர்.
எல்லோருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். எங்கள் டீமில் நிறைய பேருக்கு இது ஃபர்ஸ்ட் படம். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பெஸ்ட் மூவிஸில் இது ஒரு சிறந்த படமாக இருக்குங்கிற நம்பிக்கையோட இந்த படத்தை உங்கள்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி இந்த டீமுக்கு மொத்தமாக நீங்கள் வெற்றி பெற செய்யணுங்கிறத பத்திரிகையாளர் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். படம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. இனிமே நீங்க எழுதுற எழுத்துக்கு ஒரு பெரிய பவர் இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஜெயிச்ச படங்களுக்கு நீங்க முதல் காரணமா இருந்திருக்கீங்க. ஸோ நீங்க தான் மக்கள்கிட்ட கண்டிப்பா இந்த படத்தை கொண்டு போய் சேர்ப்போன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ மார்ச் 7 படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா நீங்க இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகேவா? ஓகேவா? அஸ்திரம் எந்த அஸ்திரமும் வரல. என்ன அது டைட்டில்? அஸ்திரம்னா வெப்பன். அஸ்திரம் அப்படின்றது ஒரு வெப்பன், ஒரு ஆயுதம் அப்படின்ற அர்த்தம். இப்ப நீங்க படம் நான் ரிவீல் பண்ண முடியாதுன்னு பாக்குறேன். இல்ல, இந்த படத்துல ஒரு முக்கியமான வெப்பன் படத்துல யூஸ் பண்றாங்கல்ல, அதை ரிவீல் பண்ண ஆடியன்ஸ்க்கு ரிவீல் பண்ண வேணாம்னு நான் பாக்குறேன். ஆனா படம் பார்த்து உங்களுக்கு அந்த அஸ்திரம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் இந்த நடக்குது. இல்ல நடக்குது. ஆக்சுவலா அது ஒரு உண்மை சம்பவமும் சொல்லியிருக்கோம். இல்ல இன்னும் நிறைய இருக்கு ஆக்சுவலா. சோ அது எல்லாத்தையும் படத்துல வைக்க முடியல. ஆக்சுவலா நிறைய டேட்டா கேதர் பண்ணும். அது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆயிடும் அப்படின்ற ஃபீல்காக தான் அது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவத்தை படத்துல காமிச்சிருக்கோம். ஆனா நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணும் நீங்க சொல்ற விஷயத்துக்கு. ஆனா படத்துல அது வைக்க முடியலன்ற ஒரு விஷயம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா அந்த ஒரு விஷயம் மட்டும் வச்சிருக்கோம். இல்ல பாக்கல. இல்ல அது ஃபிக்ஷன் பிரதர். இல்ல நீங்க கேக்குறது புரியுது. அது உண்மை. நீங்க சொல்றது உண்மை கதையை தழுவி பண்ணது. இது ஃபிக்ஷன், எங்களோட கம்ப்ளீட் கற்பனை. சோ அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை சார். இல்ல சார். சோ ஒரு டீமா போய் ஒரு 30 நாள்ல கொடைக்கானல்ல முடிச்சுட்டு வரணும்ன்றதான் பிளான். முதல் ஸ்கெடியூல் மேக்ஸிமம் பிளான் பண்ணபடி போய் ஒரே ஷெட்யூல்ல முடிச்சுட்டு வந்துட்டோம் கொடைக்கானல். அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் அதே கான்செப்ட் இருக்காரு. ஆனா ஒரு சீரியஸாவே சுத்த விட்டுருக்கீங்க. ஹீரோயினும் நல்லா அழகா இருக்காங்க. நல்ல கேள்வி சார். ஆனா என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு படத்துல லேக் இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. சோ இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படங்களுக்கு அந்த ஒரு சாங்ஸும் காமெடி மற்ற விஷயங்கள் ட்ராக் ஆட் பண்ணா ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கும் அப்படின்றது நம்ம நிறைய ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சோ அதனால பர்பஸா அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் தான் சார் பண்ணோம். சோ கண்டிப்பா அடுத்து கமர்ஷியல் படம் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க சொல்ற எல்லா விஷயமும் ஆட் பண்ணிடுறேன் சார். தேங்க்யூ. இந்த படத்துல பெரிய நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. எப்படி பாக்குறீங்க? இது ஒரு நல்ல அஸ்திரமா தான் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. பட் ஆனாலும் இந்த கதைக்காக இம்பார்ட்டன்ட் பண்ணிக்கிறீங்களா? அதனாலதான் நான் வேற யாரையும் இது பண்ணல அப்படின்னு. இல்ல ஆக்சுவலா இந்த படத்துல பிவோட்டல் கேரக்டர் அகிலன் தான். அவர் மேலதான் டிராவல் ஆகுது. அந்த இன்வெஸ்டிகேட்டர் த்ரில்லர் தான். நான் கூட கேட்டேன் வேற யாராவது சப்போர்ட் நீங்க போட்டுக்கலாமா அப்படின்ட்டு. இல்ல சார், கொஞ்சம் த்ரில்லர் ஃபார்மேட்ல இருக்கிறதுனால கொஞ்சம் புது பீப்புளா இருந்தா ட்விஸ்டுக்கு கொஞ்சம் இன்னும் ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி பேசும்போது தான் ஐ காட் கன்வின்ஸ்ட். அதே மாதிரி இப்போ நீங்க கேட்டது அஸ்திரம் இப்போ இருக்கா, அந்த காலத்துல எல்லாம் இருக்கான்னு கூட கேட்டீங்க. இப்போ எத்தனையோ இடத்துல இந்த சூசைட் பாம்பிங்ஸ்லாம் நடக்குது. அதை எப்படி கன்வின்ஸ் பண்றாங்க, என்ன பேசுறாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அவங்க தான் அதை பேசி பண்றாங்க. சோ அதுதான் அஸ்திரம்ங்கிற ஒரு வெப்பனுங்கிறத நாங்க சொல்லியிருக்கோம் இந்த படத்துல. அது சீக்ரெட்னு ஏன் ரிவீல் பண்ண முடியலன்னா, இது வரைக்கும் பாம்பிங்ஸ் நடந்ததோ இல்ல வேற எந்த சம்பவம் நடந்ததோ என்னதான் சொல்லுவாங்க இவங்க இவ்வளவு கேரிடாவே. அது கொஞ்சம் ஏழை பீப்புளா இருந்தா கூட காசுக்காக பண்றதா நம்ம நினைக்கிறோம். ஆனா ஸ்ரீலங்கால நடந்த ஒரு பாம்பிங்ஸ் நல்லா படிச்சவங்க, ஆஸ்திரேலியால பிகாம்லாம் படிச்ச ஒரு பெரிய பணம், ஒரு பெரிய பொலிட்டிஷியனோட பசங்க அவங்கள்ட்ட என்னத்தை சொல்லி ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணாங்கிற ஒரு சீக்ரெட் இன்னும் யாருக்கும் தெரியல. பட் என்ன
அஸ்திரம் யூஸ் பண்றாங்கிறத நாங்க சொல்லியிருக்கோம். சோ இந்த படத்துல தேவைப்பட்டதுக்காக அந்த ஹீரோக்கு அந்த வில்லனுக்கு தோல்வியை ஏத்துக்க முடியல, அதனால இட்ஸ் ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட டிராவல் பண்றான். கடைசியா நீங்க அதை ஏத்துக்க முடியலன்னா உனக்கு தான் அழிவு அப்படிங்கறத முடிவா சொல்லியிருக்கோம். இதுல மூலமா என்ன சொல்றோம் அப்படின்னா, சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். பேலன்ஸ்டா அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம லைஃபும் நல்லா இருக்கும். ஒரு தோல்வியில இருந்து சீக்கிரமா வெளியில வெற்றியை நோக்கி போவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் அழுத்தமா இந்த படத்துல சொல்லியிருக்கோம். நீங்க எப்படி பாக்குறீங்க ஃபைலர்? நான் எப்படி பாக்குறேன் நிறைய படம் பார்த்திருப்பீங்க, ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க, ஃபைலர் நிறைய கொடுத்திருப்பீங்க, ஹிட் திடீர்னு வந்திருக்கும். பட் உங்களுக்கு அந்த ஃபைலர் நிறைய கிடைச்சதுனால உங்களுக்கு என்ன இப்போ இதுல லைஃப்ல யூஸ் பண்ணிருக்கீங்க? நான் பாசிட்டிவா தான் இருக்கேன். எதுவுமே எனக்கு அஃப்கோர்ஸ் நானும் ஒரு சாதாரண மனிதன், எனக்கும் பாதிப்பு, எனக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன், எனக்கும் டிப்ரெஷன் இருக்கும். பட் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அது ஒரு ராத்திரி தான். காலையில நான் எந்திரிக்கும் போது 5:30 மணிக்கு நான் ஜிம்முக்கு போகும்போது நான் கொஞ்சம் பாசிட்டிவா இறங்கிடுவேன். காரணம் என்னடானா, அதை நினைச்சு அதை யோசிச்சு தப்பான விஷயங்கள் பண்றதை விட பாசிட்டிவா எந்திரிச்சு நம்ம பாசிட்டிவா போகலாம் லைஃப்ல. ஏன்னா அதை யோசிச்சு ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, முடிஞ்சிருச்சு, நடந்துருச்சு. அதை கடந்து வரணுங்கிறதுக்காக தான் நான் பாசிட்டிவா ரொம்ப இருக்கேன். அந்த மாதிரி எடுத்துப்பேன் எல்லாத்தையும். மட்டும் அந்த அஸ்திரத்தை பயன்படுத்த மாட்டேங்கிறாரு, உங்களோட விளையாட போகணும் அப்படிங்கிறது. அவரை நீங்க கதையே பேச முடியாதீங்க, பட் அதுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கு. அவன் கடைசியா என்ன சொல்றான்னா, அன்னைக்கு நான் உனக்கு ஷூட் பண்ணும்போது கூட நான் அவன் கூட விளையாடணும்னு தான் அவனை காப்பாத்தினேன். லெட்ஸ் பிளே. அவனுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, நான் உன்னை ஜெயிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறது. பட் எண்ட் ஆஃப் த டே அகிலனுங்கிற ஒரு போலீஸ், அவனும் ஒரு ஷார்ப்பான ஆளு, அவனை அடிச்சு கொல்லாம கைது செய்யணும் அப்படின்னு தான் நினைச்சான். பட் அது என்ன முடிவுங்கிறத டைரக்டர் சொல்லியிருக்காரு. நீங்க ஹீரோவா பண்ற படத்துல ஆர்யா செகண்ட் ஹீரோவா பண்ணிருக்காரு. என் தம்பி, அது எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க எப்படி போட்டு பார்த்தாலும் நான் பாசிட்டிவா தான் பேசுவேன். நேத்து இப்போ இதே மாதிரிதான் சிவகார்த்திகேயனை கேட்டாங்க, நான் ஜட்ஜா இருந்தேன், டான்சரா இருக்கேன்னு. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு. எல்லாருக்கும் கடவுள் அமைச்சு கொடுக்கிற ஒரு ஜேர்னி தான். சோ நம்ம பாசிட்டிவா அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாம நம்மளுக்கு கொடுத்ததுக்கு நம்மளுக்கு நன்றி சொல்லி கரெக்டா இருந்தோம்னாலே நம்ம லைஃப்ல சந்தோஷமா இருக்கலாங்கிறத. சின்ன கோழி பட்டா கூட உடனே வேற விஷயத்துக்கு போயிடுறாங்க. போதை இதெல்லாமே என்னோட சர்க்கிள்ல 3 பேர் சூசைட் பண்ணிட்டாங்க. நீங்க இப்ப தெரியல எழுந்து வந்திருக்கீங்க, இப்ப ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கீங்க. சரி, நீங்க அவங்க ஏதாவது அட்வைஸ் என்ன பண்ணுவீங்க? உன்னோட ஃபெயிலியரையோ ஃப்ரஸ்ட்ரேஷன்லயோ டிப்ரெஷன்லயோ போதைக்கு அடிமை ஆகாம டைம் வேஸ்ட் பண்ணாம திருப்பி பிரைட்டா எந்திரிச்சு எனர்ஜியா பாசிட்டிவா நல்ல பாசிட்டிவான பீப்புளோட இருந்தா நம்மளுக்கு அந்த ஈஸியா அந்த தோல்வியை ஹேண்டில் பண்ணலாம். கடைசியா என்ன தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா, கெட் அப் அண்ட் ஸ்டார்ட் மூவிங் ஃபார்வர்ட். நாளைக்கு என்னங்கிறத யோசி அப்படிங்கறது தான் என்னோட இதா வச்சிருக்கேன் நான். ஏன்னா ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் யூ கான்ட் டு எனிதிங் அபௌட் இட். நல்ல டான்ஸ் ஆடுவாரு. நான் கேட்டது முடியா நீயே கேட்டு ப்ரொடியூசர் பையனும் டைரக்டரும் நடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதனால உங்கள்கிட்ட சொன்ன கதையில சீனா எடுக்கிறப்ப ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணாங்க? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. ஆக்சுவலா சுமந்த் நடிக்கிறது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியும். டைரக்டர் லேட்டா நானே இந்த ரோல் பண்ணிடுவேன் சார், ஃபர்ஸ்ட் 2 சீன் தான் அப்படின்னு சொல்லும் போது கூட நான் கேட்டேன், கான்ஃபிடண்டா இருக்கியா அப்படின்னு கேட்கும் போது, பண்ணிடலாம் சார் 2 சீன் தானே சார் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது நல்லா ஹோம்ஒர்க் பண்ணி ரிஹர்ஸ் பண்ணி தான் பண்ணாப்ல, நல்லா பண்ணிருக்காப்ல. அது ஐயோ இல்ல ஒரு ஆசை, முதல் படம் டைரக்ட் பண்ற மாதிரி ஒரு படம் நடிக்கணும்னு ஆசை. குட்டி குட்டி ரோல் நிறைய படத்துல நடிச்சிருக்கேன். அப்படின்னா நம்ம படம் ஃபர்ஸ்ட் படம் ஸ்பெஷல்ன்றதுனால ஒரு கேமியோ பண்ணிடலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் கேமியோவா பண்ணிட்டேன். வேற இல்ல, உண்மையா பேசணும்னா உண்மையா சொல்லணும்னா நானும் நிறைய இயக்குநர்களோட ஒர்க் பண்ணிருக்கேன். பட் இந்த டீம், இந்த டைரக்ஷன் டீம் ரொம்ப ப்ரொஃபஷனலா ரொம்ப ஆர்கனைஸ்டா இருந்தாங்க, ரொம்ப டிசிப்ளினா இருந்தாங்க. அதனாலதான் ஒரு 30 நாள் ஷெட்யூலை கொடைக்கானல்ல வித்வுட் எனி சேஞ்சஸ் லேக் இல்லாம ஒரு 5 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாம கரெக்டா எடுத்து முடிச்சதுக்கு காரணம் இவங்க எல்லாருமே ரொம்ப ப்ரொஃபஷனலா அந்த படத்துக்குள்ள ஒர்க் பண்ணாங்க. as a ஃப்ரெண்ட்ஸாவும் கூட நின்றாங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ் செகண்டரி தான். ஒர்க் பண்ணும்போது ப்ரொஃபஷனலா எல்லாமே தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப வெல் எக்யூப்டா ரொம்ப ஆர்கனைஸ்டா இருந்தாங்க.
இல்ல சார், அவருக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கு, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை லீட் பண்ணலாங்கிறது தான் அரவிந்தோட ஐடியா. சார் இது சின்ன பட்ஜெட் படம் சொல்றீங்க, எப்படி இதை கம்மிட் ஆனீங்க? ஏன்னா இவங்க சரியா பண்ணுவாங்களா, ஃபர்ஸ்ட் டைரக்டர் அதெல்லாம் இருக்கு. பட் அது சின்ன படம் இல்லை, இது வெளில வந்து பெரிய படம் தான் இருக்கு. இது இப்போ நம்ம வந்து கதை கேட்கும் போதுதான் அதை பண்ணணுமா வேணாமான்னு யோசிப்போம். அதுல வந்து 15 கோடி படம்னா நம்ம அதை ஃபர்ஸ்ட் கேட்க மாட்டோம். படம் கதை என்னங்கிறது கேட்டுட்டு இந்த டீம் எப்படி இருக்கு, இதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. அதே மாதிரி அவங்க சொன்ன பட்ஜெட் வந்து 30 days இன் கொடைக்கானல், 10-12 days இன் சென்னை. அதை வந்து பிளான் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் 2 நாள் கொஞ்சம் டவுட்டா தான் இருந்தது நீங்க கேட்கற மாதிரி. பட் 2வது நாளே நான் ரொம்ப தெளிவாயிட்டேன், இந்த டீம் வந்து இந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்கங்கிறத ஒரு நம்பிக்கையில இருந்தேன். சார் நீங்க எப்பவுமே வந்து உங்க படம் பார்த்தீங்கன்னா நல்ல டான்ஸ்லாம் இருக்கும், இந்த படத்துல டான்ஸ் இல்ல, ஏதாவது கவலை இருக்குதா? கவலையா இருந்ததுனால தான் நானே ஒரு டான்ஸ் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் 2 வாரத்துல அதை வெளியாக்குறேன். டைரக்ட் ப்ரோ, ஒரு கேள்வி. சின்ன சீன் தான், ஆனால் மைண்ட் ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்க. அவர் ஷாம் சார் வந்து 3 விக்டிம் ஃபோன் பண்ணுவாரு. ஜென்ஸ் வீட்டுக்கு ஃபோன் பண்ணும்போது ஒரே கேள்வி ஒரே ஆன்சர் வந்துடும். ஆனால் பெண்கள்கிட்ட கேட்கும் போது எதுக்கு கேட்குறீங்க அப்படின்பாங்க. சார் பெண்கள் அடிக்கடி அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு வச்சுருந்தீங்களா? இல்ல அது எதுவும் இன்டென்ஷன் இல்ல சார். இந்த கேள்வி 2 பெண்கள்ட்ட அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, 2 பேரும் ரிப்பீட்டடா ஓகே, மேபி ரைட்டர் ஜெகன் தான் அதுக்கு பதில் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? இன்டென்ஸா இல்ல சார், இல்ல இன்டென்ஷா எதுவும் பண்ணல சார். சாம் சார், சில படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் பாட்டு நீங்க நல்ல படம்லாம் லேட்டா தோல்வி அந்த மாதிரி. இல்ல சார், நான் நடிச்ச படங்கள்ல ஒரு படம் தான் செகண்ட் பார்ட்டுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைச்சு அது ஒரு பிளான்லாம் போட்டோம், இயற்கை 2. பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஜனா சார் நம்ம கூட இல்ல. பட் இப்பவும் பூலோகமும் அகிலன் டைரக்டர் கல்யாண் கிட்ட பேசிட்டு இருக்கோம். அவருக்கு தான் முழு கதையா தெரியும், எனக்கு லைன் மட்டும் தான் தெரியும், அவருக்கு தான் கதையா தெரியும். அவரு டிசைட் பண்ணி ஓகே பண்ணலாம்னா கண்டிப்பா இயற்கை 2 நடக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ.